Okay, sort characters by frequency. Okay, so it's basically right. First, we have to sort it by frequency, and right, you have to, whichever character came more number of times, that character has to come first. Okay, so that is how you have to sort. இப்போ இதை எப்படி பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கேரக்டர் எத்தனை வாட்டி வந்திருக்குன்னு தெரியணும். ஸோ ஒரு ஹேஷ் மேப்பில் ஒரு கேரக்டர் எத்தனை வாட்டி வந்திருக்கு அப்படின்றத போட்டுட்டு அப்போ என்ன பண்ணலாம்னா இந்த ஸ்ட்ரிங்கை அரேவாக மாற்றிடலாம். ஓகே, அரேவாக மாற்றிட்டு அப்போ TREEன்னு இருக்கும் கரெக்டாக. அரேவாக மாற்றிட்டு சார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அரேல, அரேஸ் டாட் சார்ட் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம இந்த அரேவை கொடுக்குறோன்னு வச்சுக்குவோம். அது என்னென்னா நார்மலாக சார்ட் பண்ணும். நார்மலாக எப்படி சார்ட் பண்ணும்? ஆஸ்கி வேல்யூ வச்சு சார்ட் பண்ணிவிடும். ரைட், இப்போ நம்ம அரே டாட் சார்ட்டில் இந்த அரேவை கொடுக்குறோம்ல, அதுக்குள்ளே நம்ம என்ன கொடுக்கலாம்னா ஒரு ஃபங்க்ஷனையும் கொடுக்கலாம். ஓகே, இந்த ஃபங்க்ஷனுக்கு 2 வேல்யூ எப்போதுமே. ஓகே, அது என்ன பண்ணுன்னா இந்த அரே டாட் சார்ட்டு இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும். இப்போ இது என்ன அரே, இது 2 வேல்யூ வச்சு இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும். இந்த A, Bக்கு இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும். இந்த ஃபங்க்ஷன் லெஸ் தென் 0 ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னா ஏவை ஃபஸ்ட்டு போடும், அப்புறம் பிஏ போடும். ஏ சின்னதுன்னு அர்த்தம். ஈக்குவல் டு 0 கொடுத்துச்சுன்னா என்ன அர்த்தம்? ரெண்டுமே சேம்னு அர்த்தம். கிரேட்டர் தென் 0 கொடுக்குது அப்படின்னா ஏ பெருசு அது மாதிரி அர்த்தம். ஸோ இந்த அரே இந்த ஃபங்க்ஷனுக்கு கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி சார்ட்டிங் பண்ணிடலாமா? கரெக்ட். ஸோ அப்போ சார்ட் பண்ணிவிட்டு அப்போ நம்ம வந்து என்னன்னா நம்ம வந்து ஃப்ரீக்வன்சி பார்த்து ஃப்ரீக்வன்சியோட டிஃப்ரென்ஸை கொடுக்கணும். எந்த இதுக்கு ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கோ அந்த ஃப்ரீக்வன்சி ஃபஸ்ட்டு வர்ற மாதிரி நம்ம பண்ணணும். கரெக்டா? ஸோ அப்போ போனால் நம்ம ஈஸியாக சார்ட் பண்ணிடலாம். ஓகே, நவ் லெட்ஸ் ட்ரை டு கோட் இட். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஃப்ரீக்வன்சியை பில்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு வி நீட் டு ஹேவ் அ மேப். மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கீ வந்து கேரக்டர், அப்புறம் அது எத்தனை வாட்டி வந்திருக்கு அப்படின்றது இன்டிஜர். ஓகேவா? ஸோ ஹெச் மேப் விச் இஸ் ஈக்குவல் டு நியூ ஆஃப் ஹேஷ் மேப். கரெக்ட். இப்போ மேப் டிக்ளேர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம லூப் அடித்து அந்த கேரக்டர் கரஸ்பாண்டிங் கேரக்டர் இங்கே பண்ணுமா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு கேரக்டர் அரே டிக்ளேர் பண்ணிக்கலாமா? ஸோ தட் char array character array is equal to s dot to char array. ஓகே, இப்போ நம்ம சூப்பராக லூப் அடிக்கலாம். அரேவாக இருந்தால் தான் இப்படி லூப் அடிக்க முடியும். ரைட், இப்போ கரஸ்பாண்டிங் அந்த மேப்பில் போயிட்டு நான் அப்டேட் பண்ணணும். என்னது? இந்த கேரக்டர். ஓகே, ஏற்கனவே இந்த கேரக்டர் எவ்வளோ இருக்குது? டாட் கெட் ஆர் டிஃபால்ட். இந்த கேரக்டர் எவ்வளோ இருக்குது? அப்படி இல்லைன்னா 0. அப்புறம் ஏற்கனவே இருக்க கேரக்டர் +1. நான் ஒரு கேரக்டர் கவுண்ட் பண்ணி என் மேப்பை அப்டேட் பண்ணிட்டேன். ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? we have to sort it, right? So we have to call arrays dot sort. எந்த அரேவை சார்ட் பண்ணணும்? இந்த அரேவை சார்ட் பண்ணணும். கரெக்டா? இந்த கேரக்டரை சார்ட் பண்ணணும். இதில் நம்ம A, B இதுதான் வந்து அந்த லாம்டா ஃபங்க்ஷன். லாம்டா ஃபங்க்ஷன் இப்படி தான் எழுதணும். ஓகே, அரே டாட் சார்ட்டுக்கு இங்கே செமிகாலன் போட்டுறேன். இதுதான் அந்த ஃபங்க்ஷன் A, B. இப்போ இந்த ஃபங்க்ஷன் என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் சார்ட்டிங் நடக்கும். லெஸ் தென் 0னா A ஃபர்ஸ்ட் வரும், B அப்புறம் வரும். ஓகேவா? ஸோ இந்த சார்ட்டிங் ஃபங்க்ஷன் இந்த அரேல இருக்கிற எல்லாம் 2 வேல்யூவாக பாஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி சார்ட் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா we have to see the frequency diff. frequency diff என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என் மேப்பில் கெட் ஆஃப் பி போட்டோன்னா என்ன அர்த்தம்? அந்த கேரக்டர் எத்தனை வாட்டி வந்திருக்கு எனக்கு தெரிஞ்சிருமா? இந்த மேப் ஜஸ்ட் பை த ஃப்ரீக்வன்சி மேப். கரெக்டாக? அது அந்த கேரக்டர் எத்தனை வாட்டி வந்திருக்கு தெரியுமா? ஸோ நான் வந்து B - A பண்ணுறேன். ஸோ தட் எனக்கு டிசெண்டிங் ஆர்டரில் சார்ட் ஆகும். எது அதிக தடவை வந்திருக்குதோ அது ஃபஸ்ட்டு வரும்.
ஸோ அப்புறம் hmap டாட் கெட் ஆஃப் ஏ, இதுதான் ஃப்ரீக்வன்சி டிஃபரன்ஸ். கரெக்டா? இப்போ ஃப்ரீக்வன்சி டிஃபரன்ஸ் வந்து 0வாக இருக்குன்னு வச்சுக்கோ. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டுமே ஒரே டைம் வந்து இருக்குது. கரெக்ட்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டினில் ஆறும் 2 தடவை வந்துருக்குன்னு வச்சுக்கோ. அப்போ நம்ம எதை ஃபர்ஸ்ட் போடுறது? we have to sort in lexicographical order. அது சொல்லல அவங்க. E ஃபர்ஸ்ட் வரணும், அப்புறம் R வரணும். அந்த டைமில் என்னன்னா நம்ம வந்து we just need to return first character minus second character, so that எது பெருசு எது வந்து சின்னதோ அது வந்து ஃபர்ஸ்ட் வந்துடும். ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா we just need to return the frequency difference. அது less than 0வாக இருந்தால் greater than 0வாக இருந்தால் அந்த frequency difference ஏற்ற மாதிரி இப்போ கேரக்டர் அரே சார்ட் ஆகிடுச்சு. ஆனால் நம்ம ரிட்டர்ன் பண்ணுறது ஸ்ட்ரிங். ஓகே, ஸோ இப்போ அந்த கேரக்டர் அரேவை ஸ்ட்ரிங்காக மாற்றி ரிட்டர்ன் பண்ணணும். கரெக்டாக? அதுக்கு ஸ்ட்ரிங் பில்டர் வச்சு ஒரு கேரக்டர் அரேல போய் ஒரு கேரக்டராக எடுத்து ஸ்ட்ரிங் பில்டர் வச்சு ரிட்டர்ன் பண்ணலாம். இல்லைனா ரிட்டர்ன் நியூ ஸ்ட்ரிங் ஆஃப் அந்த கேரக்டர் அரே போட்டு ரிட்டர்ன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ லெட்ஸ் ட்ரை டு ரன் திஸ் அண்ட் see if it works. Compilation error, arrays.sort, no suitable method. Okay, இந்த சார்ட்டிங்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா we cannot use primitive data type. primitive data type யூஸ் பண்ண முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா we have to use object. ஸ்மால் கேருக்கும் இந்த கேருக்கு என்ன டிஃபரன்ஸ்னா this is a class. வெறும் கேர்ன்றது primitive data type, அதை யூஸ் பண்ண முடியாது. அதை யூஸ் பண்ண முடியாததுனால இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா we cannot இப்படி அப்படியே அதுவே கன்வெர்ட் பண்ண முடியாது. இதை வந்து நம்ம முதல்ல மெமரி அலோகேட் பண்ணணும். கரெக்டா? நியூ கேரக்டர் ஆஃப் ஸ்ட்ரிங் எவ்வளவோ அந்த ஸ்ட்ரிங் லென்த்துக்கு. ஓகே, இதுக்கு மெமரி அலோகேட் பண்ணிவிட்டு நான் ஸ்ட்ரிங் லென்த்துக்கு லூப் அடித்து எல்லாத்தையும் இந்த கேரக்டரில் ஸ்டோர் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி கவுண்ட் வந்து இது வந்து S2 கேரக்டர் அரே இப்படி போடலாம். ஓகே, கேரக்டர் பண்ணி போட்டு இதை பண்ணியாச்சு. இப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஐ திங்க் இது கூட யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஐ ஹாவ் டு லூப் அரவுண்ட் I is equal to 0, I less than string dot length. ஒரு லென்த்தாக போய் இப்போ கேரக்டர் அரே அந்த இண்டெக்ஸில் போய் இங்கே என்ன வேல்யூ இருக்குது s டாட் கேரட் அந்த ஸ்ட்ரிங்கில் அந்த இருக்கிற கேரக்டரை அந்த இண்டெக்ஸ் கேரக்டரை இதில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ யூ ஹேவ் டு யூஸ் திஸ் கேரக்டர். நீ நார்மல் கேர் போட்டால் தான் நீ வந்து 2 கேர் அரே போட்டு பண்ண முடியும். ஓகே, இந்த டைமில் we can use sort. ஓகே, அப்படி யூஸ் பண்ணும்போது நீ வந்து இப்படி ரிட்டர்ன் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். இப்பயும் எரர் சொல்லும், இந்த இடத்துல எரர் சொல்லும்னு நினைக்கிறேன் 23ல். ஏன்னா இந்த இடத்துல primitive data type தான் எதிர்பார்க்கும். பார்த்தியா எரர் சொல்லுது? பார்த்தியா? not suitable constructor found for character array. ஓகேவா? ஸோ அப்போ என்னன்னா you can use a string builder and build it. இந்த கேரக்டர் அரேலேருந்து ஸ்ட்ரிங் பில்டர் வச்சு நீ பில்ட் பண்ணலாம். ஸ்ட்ரிங் பில்டர் என்ன? ஸ்ட்ரிங் பில்டர் SB is equal to new string builder போட்டுட்டு நீ ஒரு கேரக்டராக போகணும். இங்கே ஃபார் கேர் C:CA கேரக்டர் அரேயில் போயிட்டு அந்த ஒரு கேரக்டரையும் இந்த ஸ்ட்ரிங் பில்டரில் போய் அப்பன் பண்ணிடணும். இப்போ என்ன பண்ணணும்னா
அந்த ஸ்ட்ரிங் பில்டர் டாட் டு ஸ்ட்ரிங்கை கன்வெர்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு லெட்ஸ் see whether it works or not. So it's ready. It's running. Oh, unknown network error. Okay. So all the test case passed, but இதில் வந்து என்னன்னா we are converting the எத்தனை கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கை வந்து கேரக்டர் அரேவாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, we are converting into a character, இந்த கேரக்டர் அரே, so that we can sort it. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃப்ரீக்வன்சின்னு பார்த்துக்கிறோம், ஒரு கேரக்டர் எத்தனை வந்துருக்குன்னு பார்க்குறோம். சார்ட் பண்ணும்போது அந்த கேரக்டரை சார்ட் பண்ணலாம். சார்ட் பண்ணும்போது ஒரு கம்பேரபிள் ஃபங்க்ஷன் கொடுத்துக்கிறோம், ரைட்? ஏன் நம்ம வந்து ஃப்ரீக்வன்சி பேஸ் பண்ணி சார்ட் பண்ணணும். ஓகே, ஸோ ரெண்டு ஃப்ரீக்வன்சியோடைய டிஃபரன்ஸ் ஹேஷ் மேப்பில் ஃப்ரீக்வன்சி இருக்குது. ரெண்டு ஃப்ரீக்வன்சியோட டிஃபரன்ஸை கொடுத்தோம் அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணோம்னா அதுக்கு ஃப்ரீக்வன்சிக்கு ஏற்ற மாதிரி சார்ட் ஆகிடும். ஃப்ரீக்வன்சி சேமாக இருக்குன்னா அந்த லெட்டர் டிஃபரன்ஸே கொடு, ஸோ தட் லெஸ் ஆஃப் லெக்சிகோசிபிக்கல் ஆர்டரில் சார்ட் ஆகிடும், ரைட்? அதுக்கப்புறம் இப்போ சார்ட் பண்ண உடனே ஒரு கேரக்டரை எடுத்து ஸ்ட்ரிங் பில்டரில் போட்டு ஸ்ட்ரிங் பில்டரில் ஸ்ட்ரிங்காக மாற்றி ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடணும், அவ்வளோதான். ஓகே, ஸோ போன சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா இது சார்ட் பண்ணுறதுனால இட் வில் பி n log n, ரைட்? ஸோ இட் இஸ் டேக்கிங் 46 minutes. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான சொல்யூஷன். லெட்ஸ் சேக் ஹவு மச் மினிட்ஸ் இட் டேக்ஸ். இது என்னன்னா we are using a priority queue heap. ஓகே, இந்த பாரு it is taking only 11 milliseconds. ஸோ நம்ம என்ன டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ரன்னிங் டைம் மாறுது. ஸோ இதில் என்ன அப்படின்னா போன வாட்டி என்ன பண்ணோம், அந்த ஃப்ரீக்வன்சி எடுத்தோமா, அதே தான் இங்கேயும். ஆனால் ஃப்ரீக்வன்சி எடுத்துகிட்டு நீ அரேவையே சார்ட் பண்ண, கரெக்டாக? என்ன அரே இருக்கோ அந்த அரேவே சார்ட் பண்ண. இது அரேவாக மாற்றி ஃப்ரீக்வன்சிக்கு ஏற்ற மாதிரி சார்ட் பண்ணிட்டேன். இந்த இதில் என்னென்னா we are having a priority queue. அந்த priority queueல இருக்கிறது என்னென்னா உன்னுடைய ஹேஷ் மேப்பே priority queueல இருக்குது. priority queue நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இட் இஸ் அ மின் ஹீப் ஆர் மேக்ஸ் ஹீப். நீ ஒரு டேட்டா போடுற அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா போடுறேன்னா அது ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சரில் ஸ்டோர் ஆகும் டேட்டா, ஓகேவா? மேலே மேக்ஸ் ஹீப்னா என்ன ஆகும்னா மேலே இருக்கிற நம்பர் கீழே இருக்கிற 2 நம்பரை விட பெருசாக இருக்கும். மேக்ஸ் ஹீப்னா. மின் ஹீப்னா மேலே இருக்கிற நம்பர் கீழே இருக்கிற 2 நம்பரை விட சின்னதாக இருக்கும். அப்போ இந்த ப்ரியாரிட்டி கியூவில் போடும்போதே நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு இ 2 வாட்டி வந்திருக்குது, அப்புறம் எஸ் ஒரு வாட்டி வந்திருக்குது, டி ஒரு வாட்டி வந்திருக்கு. இதே போட்டோன்னு வச்சுக்கோ, அந்த மேப் என்ட்ரியே நீ போட்டோன்னு வச்சுக்கோ. அப்புறம் இதுலேருந்து நம்ம இதுலேருந்து போல் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட் இதானே நமக்கு வரும், கரெக்ட்? அந்த மாதிரி போட்டு எடுத்துடலாம்ல. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம்னா ஒரு ப்ரியாரிட்டிக்கும் டிக்ளேர் பண்ணுறோம். அந்த டிக்ளேர் பண்ணுறது என்ன இருக்கும், ஒரு மேப்போட என்ட்ரி இருக்கும், அதான் மேப் டாட் என்ட்ரி கேரக்டர் இன்டிஜர், அதுதான் இருக்கும், கரெக்டா? ரைட். இதில் இந்த ப்ரியாரிட்டி கியூ நியூ ப்ரியாரிட்டி கியூ போடுற, கரெக்டா? இந்த நியூ ப்ரியாரிட்டி கியூவில் கூட நீ வந்து ஒரு கம்பேரேட்டர் ஃபங்க்ஷன் போடலாம். இந்த கம்பேரேட்டர் ஃபங்க்ஷன் என்ன ரிட்டர்ன் பண்ணுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் டேட்டா போகும். இந்த கம்பேரேட்டர் ஃபங்க்ஷன் என்ன கொடுக்குது, பி வேல்யூ மைனஸ் ஏ வேல்யூ கொடுக்குது. நீ டேட்டா போட போட என்ன ஆகும்னா, ரைட், இந்த பி வேல்யூ மைனஸ் ஏ வேல்யூ போடுறதுனால எது அதிகமாக இருக்கோ அது டாப்பில் இருக்கும். ஸோ திஸ் இஸ் த மேக்ஸ் கியூ, மேக்ஸ் ஹீப், ஓகேவா? இப்போ அது மாதிரி டிக்ளேர் பண்ணிட்டோம் நம்ம ஒரு ப்ரியாரிட்டி கியூவை. இப்போ ப்ரியாரிட்டி கியூவில் நான் என்ன பண்ணுறேன்னா ஹோல் என்ட்ரி செட்டை ஆட் பண்ணுறேன். என்ட்ரி செட்டுனா ஃப்ரீக்வன்சி ஒரு ஹேஷ் மேப். என்ட்ரி செட்டுனா இந்த ஆல் ரைட் இ 2 வாட்டி வந்திருக்கு, எஸ் ஒரு வாட்டி வந்திருக்கு, டி ஒரு வாட்டி வந்திருக்கு, இதுதான் கம்ப்ளீட் என்ட்ரி செட்டு. இந்த என்ட்ரி செட்டை அப்படியே கொண்டு போய் என் ப்ரியாரிட்டி கியூவில் ஆட் பண்ணுறேன். அது ஆட் ஆகும்போது எப்படி ஆட் ஆகும்னா இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகி எதுக்கு அதிக ஃப்ரீக்வன்சி இருக்கோ அது வந்து டாப்பில் இருக்கும், மீதிலாம் கீழே இருக்கும், ரைட்டா? இப்போ ப்ரியாரிட்டி கியூ ஆட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ ப்ரியாரிட்டி கியூ எம்டியாக இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரியாரிட்டி கியூவில் இருந்து போல் பண்ணுறோம், ஒரு என்ட்ரியை போல் பண்ணுறோம்.
அப்புறம் அதுக்கு என்ன கீ என்ன வேல்யூன்னு பார்க்குறோம். ஓகே, இப்போ இ 2 வாட்டி வந்திருக்குன்னா கவுண்ட் என்ன இருக்கும்? வேல்யூ 2 இருக்குமா? இந்த கேரக்டர் ஈன்னு இருக்குமா? அப்போ ஈயை 2 வாட்டி உன் ஸ்ட்ரிங் பில்டரில் அப்பன் பண்ணுற இ அப்படின்னு. அப்போ இதை போல் பண்ணியாச்சுன்னா இ 2ன்னு போயிடுமா? அடுத்து என்ன வரும்? இதை போல் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது R1ன்னு வரும், இல்லைன்னா T1ன்னு வரும். அதுக்கப்புறம் R ஒரு டைம் போடுற, அப்புறம் R ஒரு டைம் போடுற, T ஒரு டைம் போடுற. ஸ்ட்ரிங் பில்டர் பில்ட் பண்ணிட்டியா? அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரிங் பில்டரை ஸ்ட்ரிங்காக மாற்றி ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடுற. அவ்வளோதான். போன வாட்டி அரேல போட்டு ஸ்டார்ட் பண்ண, இந்த வாட்டி என்னது ப்ரியாரிட்டி கியூவில் போடுற. ப்ரியாரிட்டி என்ன போடுற? நான் ஹோல் மேப் என்ட்ரியே போட்டுடுறேன். அப்போ அந்த ஒரு மேப் என்ட்ரினா என்ன? இ எத்தனை டைம் வந்திருக்குன்றது. அதை எது ஃபஸ்ட்டு போடணும் அப்படின்றதுக்கு தான் என்ன ப்ரியாரிட்டி கியூவில் ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்துட்ற. அந்த ஃப்ரீக்வன்சியை பேஸ் பண்ணி போடணுன்றதுக்காக. ஓகே, ஸோ ப்ரியாரிட்டி கியூவில் பண்ணும்போது மோர் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஏன்னா இது எத்தனை என்ட்ரி நீ போடுறியோ இட் வில் பி, இது நீ சார்ட் பண்ணும்போது எத்தனை என்ட்ரிஸ் இருக்கோ இட் வில் பி பேஸ்ட் ஆன் நாட் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ். இப்போ இ எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈக்கு ஒரு என்ட்ரி தான் இருக்கும், ரைட்? இப்போ இது எல்லா கேரக்டருமே ஈயா இருக்குன்னு வச்சுக்கோ. அப்போ இ 4 டைம்ஸ் வந்திருக்குன்னு ஒரே ஒரு என்ட்ரி தான் இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் யூனிக் கேரக்டர்ஸ் இருக்குல்ல, நம்பர் ஆஃப் யூனிக் கேரக்டர்ஸ் கேனா அத்தனை என்ட்ரி தான் இருக்கும். அத்தனை என்ட்ரியை பேஸ் பண்ணி தான் நீ சார்ட்டிங் பண்ற. ஸோ இட் வில் பி கே லாக் கே. கேன்றது நம்பர் ஆஃப் யூனிக் கேரக்டர்ஸ். That is why this is more efficient. Okay.